அட ராமு அண்ணே, இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? கிராமத்து மக்களோட வயல்ல விளைச்சல் அதிகரிக்கும்னு நம்ம முக்கிய ராணி ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டிருக்காங்க. அட எங்க இந்த மந்திரவாதி? மந்திரவாதி இங்க இருக்கான். ஓஹோ, இந்த மந்திரவாதி தான் மந்திரத்தால இந்த காஞ்ச மரங்களை எல்லாம் பச்சை பசேல்னு வளர வைக்கலன்னா அவனோட பாதி மீசைய வெட்டிடணும். ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிளீம் சூ. ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிளீம் சூ. இவனோட மீச அவ்வளவுதான். இந்த மந்திரவாதியோட மந்திரம் வேலை செய்யாத தலைவியமா. இதுக்கு தேவை பூம் ஃப்ளவரோட மந்திரம். பூம் ஃப்ளவரோட மந்திரம்? ஆமா, சரியான அளவு எடுங்க, தண்ணியில அதை கலங்க, வயல்ல தெளிங்க. அப்புறம் பாருங்க பூம் ஃப்ளவரோட மந்திரம். பூம் ஃப்ளவர் மந்திரம் இல்லை, இது சிறந்த ஊக்கமளிக்கின்ற டானிக் மாதிரி மற்றும் இது மகசூலை அதிகரிக்கும். பூம் ஃப்ளவர் பயிர்களின் பூ மற்றும் பழம் உதிர்வதை தடுத்து நல்ல ஊக்கமளிக்கும். பூம் ஃப்ளவர் பயிரின் எல்லா நிலைகளிலும் உபயோகமாக இருக்கும். பூம் ஃப்ளவர் இந்தியாவின் முதல் CIB பதிவு செய்யப்பட்ட நைட்ரோபென்சீன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளின் நம்பிக்கைக்குரிய நண்பன். தேவியின் பொருட்களை விவசாயத்தில் பயன்படுத்துவது மகசூலை அதிகரிப்பதுடன் நச்சு இல்லாத உணவை நோக்கி அடியெடுத்து வைப்பதாகும்.